வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம 6th சோஷியல் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்மில் சிவிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். லெசனோட தலைப்பு பன்முகத்தன்மையினை அறிவோம். கற்றல் நோக்கங்கள். பன்முகத்தன்மையின் பொருளை அறிதல், இந்தியாவில் காணப்படும் பன்முகத்தன்மையினை புரிந்து கொள்ளுதல், நம்மை சுற்றி இருப்பவர்களுடன் நலமான அணுகுமுறையினை மேம்படுத்துதல், வழிபாட்டு நம்பிக்கை முறையில் உள்ள வேறுபாடுகளை புரிந்து கொள்ளுதல், வேற்றுமையில் ஒற்றுமை என்பதனை அறிந்து அதற்கு மதிப்பளித்தல். கற்றல் நோக்கங்கள் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, பன்முகத்தன்மையோட பொருளை அறிஞ்சுக்க போகிறோம், இந்தியாவில் காணப்படும் பன்முகத்தன்மையை பற்றி புரிஞ்சுக்க போகிறோம், நம்மை சுற்றி இருப்பவர்களோட நலமான அணுகுமுறையினை மேம்படுத்துறது எப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம், வழிபாட்டு நம்பிக்கை முறைகள் உள்ள வேறுபாடுகளை பற்றி புரிஞ்சுக்க போகிறோம், வேற்றுமையில் ஒற்றுமை என்ன அப்படிங்கிறத அறிஞ்சு அதுக்கு மதிப்பளிக்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். உங்கள் வகுப்பறையில் உள்ள மாணவர்களை கவனியுங்கள். அவர்களில் யாராவது ஒருவரை போல் மற்றொருவர் இருக்கிறார்களா? கீழ்காணும் அட்டவணையினை கவனி. கீழ்கண்ட அட்டவணையில் இருக்கும் 3 மாணவர்களிடையே ஒருவரிடமிருந்து ஒருவர் வேறுபட்டு இருப்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் பல்வேறு விதமான மொழிகள், உணவு, பழக்க வழக்கங்கள், விழாக்கள் மற்றும் பண்பாடுகளை பின்பற்றுகிறோம். இதேபோல் நம் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வாழும் மக்கள் தங்கள் வாழ்க்கை முறைகளினால் வேறுபட்டு இருக்கிறார்கள். நாம் பல்வேறுபட்ட பின்புலங்கள், பண்பாடுகள், வழிபாட்டு முறைகளை சார்ந்து இருப்பினும் ஒற்றுமையாக வாழ்கிறோம். இதுவே பன்முகத்தன்மை என்று அறியப்படும். அட்டவணை பார்க்க போகிறோம். மாணவர் 1 தாய்மொழி தமிழுங்க. அவர் சாப்பிட்ற உணவு அரிசி, விழா பொங்கல். மாணவர் 2 தாய்மொழி மலையாளம், அவர் சாப்பிட்ற உணவு புட்டு, விழா ஓணம். மாணவர் 3 தாய்மொழி ஹிந்தி, சாப்பிட்றது உணவு சப்பாத்தி, விழா ஹோலிங்க. அப்போ 3 மாணவர்களும் வேறுபட்டிருக்கிறாங்க. மூணு பேரும் தங்களுக்குள்ள ஒருவர் மற்றொருவர் வேறுபட்டு வேறு விதமான உணவு, தாய்மொழி, விழா எல்லாத்துலேயும் வேறுபட்டிருக்காங்க. இப்படிதான் வேறுபட்ட மொழி, உணவு, விழாக்கள் இருந்தாலுமே, வேற வழிபாட்டு முறைகளும் இருந்தாலுமே நாம் எல்லாருமே ஒற்றுமையாக வாழ்கிறோம். இதுவே பன்முகத்தன்மை எனப்படும். இந்தியாவில் பன்முகத்தன்மை. இந்தியா ஏறத்தாழ 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது. இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு வளங்களால் ஈர்க்கப்பட்டு உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு இன மக்கள் வந்தனர். சிலர் உள்ளூர் மக்களுடன் சேர்ந்து வணிகம் செய்யவும், மற்றவர்கள் படையெடுப்பு காரணமாகவும் இந்தியாவிற்கு வருகை தந்தனர். சில நில வழியாகவும் கடல் வழியாகவும் பல்வேறு இன மக்கள் இந்தியாவிற்குள் இடம்பெயர்ந்தனர். ஆகையால் திராவிடர்கள், நீக்ரிட்டோக்கள், ஆசிரியர்கள், ஆல்பைன்கள் மற்றும் மங்கோலியர்கள் போன்றோர் நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியாக உள்ளனர். இந்தியா 5000 வருஷம் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக இருக்குது. இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு வளங்களால் ஈர்க்கப்பட்டு உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு இன மக்கள் இந்தியாவை நோக்கி வந்தாங்க. சிலர் உள்ளூர் மக்களோட சேர்ந்து வணிகம் செய்கிறதுக்கும், மற்றவர்கள் படையெடுப்பு காரணமாகவும் இந்தியாவுக்கு வருகை தந்தாங்க. நில வழியாகவும் கடல் வழியாகவும் பல்வேறு இன மக்கள் இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்தாங்க. ஆகையால் திராவிடர்களும், நீக்ரிட்டோக்களும், ஆரியர்களும், ஆல்பைன்கள் மற்றும் மங்கோலியர்கள் போன்றவங்க நவீன இந்திய இனத்தவரோட ஒரு பகுதியாக இன்றளவும் இருக்கிறாங்க. மேலும் இந்தியாவிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்று தங்கினர். இவ்வாறு இடம்பெயர்ந்து தங்கியதே இந்தியாவில் பன்முகத்தன்மை மேலோங்கி இருக்க காரணமாக உள்ளது. இந்தியாவில் காணப்படும் பன்முகத்தன்மையினை பின்வரும் தலைப்புகளில் காணலாம். நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை, சமூக பன்முகத்தன்மை
சமய பன்முகத்தன்மை, மொழிசார் பன்முகத்தன்மை, பண்பாட்டு பன்முகத்தன்மை. அப்புறம் இந்தியாவிலிருந்தும் பல்வேறு பகுதிகளில் போய் தங்கினாங்க சில பேர். இவ்வாறு இடம்பெயர்ந்து தங்கியது இந்தியாவின் பன்முகத்தன்மை மேலோங்கி இருக்க காரணமாக இருக்குது. இந்தியாவில் காணப்படும் பன்முகத்தன்மையினை பின்வரும் தலைப்புகளில் காணலாம். அது நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை, சமூக பன்முகத்தன்மை, சமய பன்முகத்தன்மை, மொழிசார் பன்முகத்தன்மை, பண்பாட்டு பன்முகத்தன்மை என இவ்வளோ வகைகளில் பன்முகத்தன்மை காணப்படுதுங்க. நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை. கண்டம் எனப்படுவது மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், ஆறுகள், கடல்கள் போன்ற பல்வேறு இயற்கை பிரிவுகள் மற்றும் காலநிலைகளை கொண்ட மிக பரந்த நிலப்பரப்பாகும். இவ்வனைத்தையும் இந்தியா பெற்றிருப்பதால் இந்தியா துணை கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. கண்டம்னா இப்போ எதை பார்க்குறோன்னா நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகள் பன்முகத்தன்மை எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். கண்டங்கிறது மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், ஆறுகள், கடல்கள் போன்ற பல்வேறு இயற்கை பிரிவுகள் மற்றும் காலநிலைகளை கொண்ட மிக பரந்த நிலப்பரப்பு தான் கண்டம். இந்த அனைத்தையுமே இந்தியாவை பெற்றிருக்கிறதுனால இந்தியா துணை கண்டம்னு சொல்கிறோம். இக்காரணிகளே நாட்டின் பல்வேறு நில அமைப்புகளில் வாழும் மக்களின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இக்காரணிகள் தாங்க நாட்டில் பல்வேறு நில அமைப்புகளில் வாழ்கிற மக்கள் மீது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. பிக்சரில் பாருங்கள், வேற்றுமையில் ஒற்றுமை. நிறையா இன மக்கள் வேற்றுமையாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்காங்க நம்ம இந்தியாவில். ஃபஸ்ட்டு பிக்சர் பள்ளத்தாக்கு, 2வது மலைகள், 3வது சமவெளிகள், 4வது தீவு, 5வது பாலைவனம், 6வது கடற்கரை. இது எல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்குது. ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை அதன் நிலவியல் மற்றும் கால்நடை கூறுகள் தான் தீர்மானிக்கின்றன. கடலோர பகுதிகளில் வாழும் மக்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்றனர் என்றால் சமவெளிகளில் வாழும் மக்கள் வேளாண்மை தொழிலில் ஈடுபடுகின்றனர். மலைப்பகுதியில் வாழும் மக்கள் கால்நடை வளர்ப்பை மேற்கொள்கின்றனர். மேலும் மலைப்பகுதிகளில் நிலவும் காலநிலையானது காஃபி, தேயிலை போன்ற தோட்டப்பயிர் தொழிலுக்கு உகந்ததாக உள்ளது. நில அமைப்பில் காணப்படும் பன்முகத்தன்மை அப்பகுதியில் வளரும் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஒரு பகுதியின் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வளம் என்பது அப்பகுதியில் நிலவும் இயற்கை மற்றும் கால்நிலையை பொறுத்து மாறுபடுகின்றது. இப்போ ஒரு பகுதியோட பொருளாதார நடவடிக்கை அதன் நிலவியல் மற்றும் கால்நிலை கூறுகள் தான் தீர்மானிக்குது. கடலோர பகுதியில் மீன் பிடிக்கிற தொழில் மக்கள் ஈடுபட்டாங்கன்னா சமவெளிகளில் வேளாண் தொழிலில் மக்கள் ஈடுபடுவாங்க. மலைப்பகுதிகளில் கால்நடை வளர்ப்பை மக்கள் செய்வாங்க. மலைப்பகுதியில் நிலவும் கால்நிலை காஃபி, தேயிலைங்கிற தோட்டப்பயிர் தொழிலுக்கு உகந்ததாக இருக்குது. தோட்டப்பயிர்கள் காஃபி, தேயிலை என்பவை தோட்டப்பயிர்கள். இது ஒரு 1 மார்க்குங்க. காஃபி, தேயிலை என்பவை தோட்டப்பயிர்கள். இப்போ நில அமைப்பில் காணப்படும் பன்முகத்தன்மை அப்பகுதியில் வளரும் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் மீது பெரு தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க. ஒரு பகுதியின் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வளம் என்பது அப்பகுதியில் நிலவும் இயற்கை மற்றும் கால்நிலை பொறுத்து தான் மாறுபடும். மக்களின் உணவு, உடை, தொழில் மற்றும் வாழ்க்கை தரம் போன்றவை அப்பகுதிகளின் இயற்கை நிலை மற்றும் காலநிலையை பெரிதும் சார்ந்துள்ளன. மக்களோட உணவு, உடை, தொழில் மற்றும் வாழ்க்கை தரம் அப்பகுதியோட இயற்கை நிலை மற்றும் கால்நிலை தான் பெரிதும் சார்ந்திருக்கு. உங்களுக்கு தெரியுமா? மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சின்ராம் அதிக மழை பொழியும் பகுதி ஆகும். ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் குறைவான மழை பொழியும் பகுதி ஆகும்.
அப்போது மேகாலயாவில் இருக்கிற மௌசின்ராம், மே மௌ. ராஜஸ்தானில் ஜெய்மர், ராஜே. இது வந்து குறைவான மழை, அது அதிக மழை பொழியும். அதிக மழை பொழியும் பகுதி வந்துங்க மே மௌன்னு வச்சுக்கோங்க. மேகாலயாவில் மௌசின்ராம், மே மௌ. குறைந்த மழை பொழியும் ராஜே. ராஜஸ்தானில் ஜெய்சால்மர். இது ஒரு முக்கியமான 1 மார்க் கொஸ்டின், நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சமூக பன்முகத்தன்மை. சமூக பன்முகத்தன்மையில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, சார்ந்து வாழ்தல் மற்றும் சக வாழ்வு. சமூகம் என்பது ஒரு பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழும் இடமாகும். நமது சமுதாயம் என்பது விவசாயிகள், தொழிலாளர்கள், கைவினைஞர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணாக்கர் போன்ற பலரையும் உள்ளடக்கியதாகும். மக்களின் மேம்பட்ட வாழ்க்கை முறைக்கு சமுதாயங்கள் ஒன்று சார்ந்து உள்ளன. அப்போ சார்ந்து வாழ்தல் மற்றும் சக வாழ்வுனா, சமூகம் என்பது ஒரு பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழ்கிற இடங்க. நமது சமுதாயம் என்பது விவசாயிகள், தொழிலாளர்கள், கைவினைஞர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர், மாணவர்கள் போன்ற பலரை உள்ளடக்கியது தான் நம்மளோட சமுதாயம். மக்களோட மேம்பட்ட வாழ்க்கை முறைக்கு சமுதாயங்கள் வந்து ஒன்று சார்ந்து இருந்தால் தான் அது வந்து மேம்பட்ட தன்மையாக இருக்கும். குடும்பம் மற்றும் சமூகம். ஒரு சமூகத்தின் அடிப்படை அளவு குடும்பமாகும். குடும்பம் என்பது இருவகைப்படும்: கூட்டு குடும்பம் மற்றும் தனி குடும்பம். அப்போது ஒரு சமூகத்தோட அடிப்படை அழகு என்னன்னாங்க குடும்பம். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஒரு சமூகத்தோட அடிப்படை அழகு அப்படின்பது குடும்பம். குடும்பம் என்பது இருவகைப்படும்: ஒன்று கூட்டு குடும்பம், இன்னொன்று தனி குடும்பம். பல குடும்பங்கள் சேர்ந்து இணக்கமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. பல குடும்பங்கள் இணைந்து இணக்கமான சூழலில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்குதுங்க. மேலும் பல குடியிருப்புகள் இணைந்து கிராமங்களாகவும், பல கிராமங்கள் இணைந்து நகரங்களாகவும் உருவாகின்றன. அதாவது பல குடும்பங்கள் சேர்ந்து இணக்கமான சூழலில் வாழ்ந்துட்டு வராங்க. மேலும் பல குடியிருப்புகள் இணைந்து கிராமங்களாகவும், பல கிராமங்கள் இணைந்து நகரங்களாகவும் உருவாகின்றன. குடிநீர், உணவு, மின்சாரம், கல்வி, வீட்டு வசதி போன்ற பல தேவைகளே மக்களை ஒன்றுபடுத்தி சமூக நல்லிணக்கத்துடன் வாழ செய்கின்றன. குடிநீர், உணவு, மின்சாரம், கல்வி, வீட்டு வசதி போன்ற பல தேவைகளை வந்து மக்களை ஒன்றுபடுத்திங்க சமூக நல்லிணக்கத்தோடு வாழ வழி செய்யுது. நமது பண்பாட்டு நடைமுறைகள் அல்லது வாழ்வியல் அமைப்புகள் வேறுபட்டு இருப்பினும் அடிப்படையில் நாம் ஒருவரை சார்ந்து ஒன்றாக இணைந்து வாழ்ந்து வருகிறோம். நமது பண்பாட்டு நடைமுறைகள் வந்து வாழ்வியல் அமைப்புகள் எல்லாமே வேறுபாடாக இருந்தாலுமே அடிப்படையில் நாம் வந்து ஒருவரை சார்ந்து ஒன்றாக தான் இணைஞ்சு வாழ்ந்து வரோம். இதுதான் வந்து சமூக பன்முகத்தன்மை. சமூகமாக ஒன்றிணைந்து வாழ்கிறது தான் சமூக பன்முகத்தன்மை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சமய பன்முகத்தன்மை. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு ஆகும். அனைத்து மதங்களும் சமமானது என்று நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அறிவிக்கிறது. மத விடுதலை நமது அடிப்படை உரிமை. இந்தியா பல மதங்களின் தாயகமாகவும் பல மதங்களின் புகலிடமாகவும் விளங்குகிறது. இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், சமண மதம், ஜொராஸ்ட்ரிய மதம் போன்ற எண்ணற்ற மதங்கள் இந்தியாவில் தலைத்தோங்கி உள்ளன. சமய பன்முகத்தன்மையும் நம்ம இந்தியாவில் இருக்குதுங்க. ஏன்னா இந்தியாவில் பல சமயக்காரங்க இருக்காங்க. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. அனைத்து மதங்களும் சமமானது என்று நம்புறது இந்திய அரசியலமைப்பு சட்டங்க. மத விடுதலை நமது அடிப்படை உரிமை. அவங்க யார் வேணால் அவங்களுக்கு விருப்பப்பட்ட மதத்தில் இருக்கிறது இந்திய குடிமக்களோட அடிப்படை உரிமைங்க. இந்தியா பல மதங்களின் தாயகமாகவும் பல மதங்களின் புகலிடமாகவும் விளங்குகிறது. இந்தியா பல மதங்களுக்கு தாயகமாகவும் இருக்குது, பல மதங்கள் வந்து உள்ள வந்து புகலிடமாகவும் இருக்குதுங்க. அதில் என்னென்ன மதம்னு பார்த்தோன்னா இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், சமண மதம், ஜொராஸ்ட்ரிய மதம், இது மாதிரி எண்ணற்ற மதங்கள் வந்து இந்தியாவில் தலை தோங்கி இருக்கு.
இவங்க தான் தோடர் பழங்குடியின மக்கள். தோடர் பழங்குடியின இவங்கெல்லாம் மலைப்பகுதியில் இருப்பாங்க. கிறிஸ்துமஸ், ஓணம், பொங்கல், தீபாவளி, மிலாடி நபி, புத்த பூர்ணிமா இதெல்லாம் நம்ம இந்தியாவில் கொண்டாடப்படக்கூடிய விழாக்கள். இந்தியா பல்வேறு விழாக்களின் தாயகம் ஆகும். இந்தியாவில் பல்வேறு மதங்களை சார்ந்த மக்கள் பல்வேறு விழாக்களை நாட்டின் பல பகுதிகளிலும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக கொண்டாடுகின்றனர். இதுவே இந்தியாவை உயர்ந்த பாரம்பரியமிக்க கலாச்சார நாடு என்பதை பறைசாற்றுகிறது. மேலும் இந்திய விழாக்களான பொங்கல், தீபாவளி, ஹோலி, விஜயதசமி, ஆயுத பூஜை, நவராத்திரி, துர்கா பூஜை, தசரா, விநாயகர் சதுர்த்தி, பிஹு, கும்பமேளா, ஓணம், மிலாது நபி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ், புத்த பூர்ணிமா, மகாவீர் ஜெயந்தி, குருநானக் ஜெயந்தி, ரக்ஷபந்தன் போன்ற விழாக்கள் இந்தியாவின் பண்பாட்டு பன்முகத்தன்மைக்கான ஆதாரமாக விளங்குகிறது. அப்போ இந்தியா வந்து பல்வேறு விழாக்களுக்கு தாயகமாக இருக்குதுங்க. இந்தியாவில் பல்வேறு மதங்களை சார்ந்த மக்கள் பல்வேறு விழாக்களை நாட்டின் பல பகுதிகளிலிருந்து ஒன்றா சேர்ந்து ஒற்றுமையாக கொண்டாடிட்டு வராங்க. இது இந்தியாவை உயர்ந்த பாரம்பரியமிக்க கலாச்சார நாடு என்பதை பறைசாற்றுதுங்க. மேலும் இந்திய விழாக்கள் என்னென்னா பொங்கல், தீபாவளி, ஹோலி, விஜயதசமி, ஆயுத பூஜை, நவராத்திரி, துர்கா பூஜை, தசரா, விநாயகர் சதுர்த்தி, பிஹு, கும்பமேளா, ஓணம், மிலாது நபி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ், புத்த பூர்ணிமா, மகாவீர் ஜெயந்தி, குருநானக் ஜெயந்தி, ரக்ஷபந்தன் போன்ற இந்த மாதிரி எல்லா விழாக்களுக்குமே வந்து இந்தியா பண்பாட்டு பன்முகத்தன்மைக்கு ஆதாரமாக தான் விளங்குதுங்க. நிறைய மதங்களோட விழாக்களுக்கும் இந்தியா வந்து அரசு விடுமுறை கொடுக்குறதுங்க. அதனால் இந்தியா பண்பாட்டு பன்முகத்தன்மைக்கு ஆதாரமாக இருக்குது. மொழிசார் பன்முகத்தன்மை. இந்தியாவின் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. 2001ஆம் கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா வந்து 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளதுங்க. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீன திபெத்தியன் ஆகிய 4 முக்கிய மொழி குடும்பமாகும். முக்கிய மொழி குடும்பம் எதுனா இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீன திபெத்தியன் ஆகிய 4 தாங்க. ஆகிய 4 முக்கிய மொழி குடும்பங்கள். தமிழ் மொழியானது பழமையான திராவிட மொழியாகும். பழமையான திராவிட மொழி எதுனா தமிழ் மொழி தான். இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகள் 2001 கணக்கெடுப்பின்படி இந்தி 41.03%, வங்காளம் 8.10%, தெலுங்கு 7.19%, மராத்தி 6.99%, தமிழ் 5.91%. இதுதாங்க இந்தியாவில் பேசப்படுற முதல் 5 மொழிகள். முதல் இடத்துல ஹிந்தி இருக்குது, 2வது வங்காளம், 3வது தெலுங்கு, 4வது மராத்தி, 5வது தான் தமிழ் இருக்குது. வரலாற்று ரீதியாக இந்தியாவிற்கு வாணிகம் செய்வதற்காக வருகை தந்த போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள். வரலாற்று ரீதியாக பார்த்தோன்னாங்க இந்தியாவுக்கு வாணிகம் செய்வதற்கு வருகை தந்தவங்க தான் போர்ச்சுகீசியும், டச்சுக்காரர்களும், ஆங்கிலேயர்களும், டேனியர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் ஆகியோர் இந்தியாவிலே தங்கியிருந்ததால் மக்களின் மொழி மற்றும் பண்பாடுகள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. இவங்கெல்லாம் வந்து வணிகம் செஞ்சு வந்தவங்க. டச்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர், ஆங்கிலேயரும், டேனியர்களும், பிரெஞ்சுக்காரர்கள் எல்லாமே வணிகத்துக்காக வந்தவங்க. பிரெஞ்சுக்காரங்களும் இவங்க வந்து இந்தியாவில் தங்கியிருந்து மக்களின் மொழி மற்றும் பண்பாடு மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க. ஏனெனில் 1947 இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னர் ஏறத்தாழ 300 ஆண்டுகள் ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் இருந்தது. இதன் காரணமாக இந்தியாவில் ஆங்கிலம் ஒரு முக்கிய மொழியாக எழுச்சி பெற்று பள்ளிகள், கல்லூரிகள் பயிற்று மொழியாகவும், அலுவலக மொழியாகவும் மற்றும் அன்றாட வாழ்விலும் ஆங்கிலம் பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது. அப்போது இந்தியா சுதந்திரம் 1947 அடைஞ்சதுங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஏறத்தாழ 300 வருஷம் ஆங்கிலேயரோட ஆட்சியின் கீழே தான் இருந்துச்சு. இதன் காரணமாக ஆங்கிலம் வந்து ஒரு முக்கிய மொழியாக
இருந்து பள்ளி கல்லூரிகளெல்லாம் பயிற்று மொழியாகவும் அலுவலக மொழியாகவும் அன்றாட வாழ்விலும் ஆங்கிலம் வந்து பெருமளவில் பயன்படுத்தப்பட்டு வந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையின்படி 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. 2004ஆம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது. தற்பொழுது 6 மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு முக்கியமான 1 மார்க் கொஸ்டின், நல்லா படிச்சுக்கோங்க. 22 மொழிகள் வந்து அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையின் பிரகாரம். சரிங்களா? அப்போ 2004ஆம் ஆண்டு தமிழ் மொழியை வந்து செம்மொழின்னு இந்திய அரசு அறிவிச்சது. அதுக்கப்புறம் 6 மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ இதுவரை அறிவிக்கப்பட்ட செம்மொழிகள் எவ்வளோனா 6. ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் செம்மொழி அறிவிக்கப்பட்ட ஆண்டு, செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. அலுவலக மொழிகள் 22ன்னு அங்கீகரிக்கப்பட்டது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணைப்படி அங்கீகரிக்கப்பட்டிருக்குது 22 மொழிகள். அது அலுவலக மொழிகளாக. அதெல்லாம் முக்கியமான 1 மார்க் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்பாட்டு பன்முகத்தன்மை. பண்பாடு என்ற சொல்லானது மக்களின் மொழி, உடை, உணவு முறை, மதம், சமூக பழக்க வழக்கங்கள், இசை, கலை மற்றும் கட்டிடக்கலைகளின் பாரம்பரியத்தை குறிக்கிறது. அப்போ பண்பாடு என்ற சொல் வந்துங்க மக்களோட மொழி, உடை, உணவு முறை, மதம், சமூக பழக்க வழக்கங்கள், இசை, கலை மற்றும் கட்டடக்கலைகளோட பாரம்பரியத்தை தான் குறிக்குது. பண்பாடுங்கிறதே வந்து இத்தனையும் சேர்த்து குறிக்கிறது தாங்க பண்பாடு. ஃபஸ்ட்டு மொழி. பண்பாடுக்கு ஃபஸ்ட்டு மொழி, உடை, உணவு எல்லாமே. ஒரு குறிப்பிட்ட மக்களின் பண்பாடு அவர்களின் சமூக நடத்தையிலும் மற்றும் சமூக தொடர்புகளிலும் வெளிப்படுகிறது. இது சமூக வடிவமைப்புகளால் முன்னிறுத்தப்படும் குழு அடையாளத்தின் வளர்ச்சி நிலை ஆகும். மேலும் இவை ஒரு குழுவிற்கு மட்டுமேயான தனித்த அடையாளங்கள் ஆகும். ஒரு குறிப்பிட்ட மக்களோட பண்பாடு வந்து அவர்களின் சமூக நடத்தையிலும் மற்றும் சமூக தொடர்புகளிலும் வெளிப்படுதுங்க. இது வந்து சமூக வடிவமைப்புகளால் முன்னிறுத்தப்படும் குழு அடையாளத்தின் வளர்ச்சி நிலை. மேலும் இது வந்து ஒரு குழுவிற்கு மட்டுமேயான தனித்த அடையாளம். ஒரு குறிப்பிட்ட மக்களின் பண்பாடுங்கிறது வந்து ஒரு குழுவிற்கு மட்டுமே தனித்த அடையாளம். ஃபர்ஸ்ட் பிக்சர் பிரகதீஸ்வரர் கோயில், 2வது புனித தாமஸ் தேவாலயம் சென்னை, தாஜ்மஹால், சாஞ்சி ஸ்தூபி, கந்தரை மகாதேவ கோயில், கோனார்க் சூரியனார் கோயில், தில்வாரா சமண கோயில். கலை மற்றும் கட்டிடக்கலை என்பது ஒவ்வொரு சமுதாயத்தின் ஒருங்கிணைந்த அங்கமாகும். கலை மற்றும் கட்டிடக்கலைங்கிறது ஒவ்வொரு சமுதாயத்தோட ஒருங்கிணைந்த அங்கங்க. ஒரு சமுதாயத்தின் மரபு மற்றும் பண்பாட்டின் ஒரு பகுதியாக கலை வளர்ச்சி அடைகிறது. ஒரு சமுதாயத்தின் மரபு மற்றும் பண்பாட்டோட ஒரு பகுதியாக தான் கலை வந்து வளர்ச்சி அடையுதுங்க. இந்தியாவில் 29 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. இந்தியாவில் 29 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசங்களும் இருக்குதுங்க. இது ஒரு முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்குதுன்னா 29. யூனியன் பிரதேசம் எத்தனை? 7. ஒவ்வொரு மாநிலமும் அவற்றிற்கான உயர்ந்த மரபையும் மற்றும் நுண்ணிய கலை வெளிப்பாட்டு வடிவங்களை பெற்றிருக்கின்றன. இப்போ ஒவ்வொரு மாநிலமும் வந்து அவற்றுக்கு உண்டான உயர்ந்த மரபையும் வச்சுருக்குங்க, நுண்ணிய கலை வெளிப்பாட்டு வடிவங்களையும் பெற்றிருக்கு. இந்தியாவில் புகழ்பெற்ற நடனங்கள். பண்டைய காலங்களில் நடனம் என்பது வழிபாடு மற்றும் கொண்டாட்டத்திற்கான வழியாகவும் மகிழ்ச்சி மற்றும் நன்றியை வெளிப்படுத்துவதற்கான பாவனையாகவும் கருதப்படுகிறது. இந்திய நடனங்கள் மூலம் நமது உயர்ந்த பண்பாடு வெளிப்படுகிறது. பண்டைய காலங்களில் நடனங்கிறது வந்துங்க வழிபாடு மற்றும் கொண்டாட்டத்திற்கான வழியாகவும் மகிழ்ச்சி மற்றும் நன்றியை வெளிப்படுத்துவதற்கான பாவனையாகவும் இருந்துச்சு. இந்திய நடனங்கள் மூலம் நமது உயர்ந்த பண்பாடு வந்து வெளிப்படுது. இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டுச் சான்றுகளில் 60% தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை ஆகும். அவற்றில் பெரும்பாலானவை தமிழ் மொழியிலேயே எழுதப்பட்டுள்ளன.
உங்களுக்கு தெரியுமா இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொல்லியல் துறை வந்துங்க நிறைய கல்வெட்டு கண்டுபிடிச்சிருக்குது. அந்த கல்வெட்டு சான்றில் வந்து 60% வந்து தமிழ்நாட்டில் இருந்து தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அவை எல்லாமே பெரும்பாலும் தமிழில் தான் எழுதியிருக்காங்க. இசையும் நடனமும் ஒன்றுடன் ஒன்று இணைந்தது. இந்தியாவில் பல்வேறு வகையான இசை வடிவங்கள் பின்பற்றப்படுகின்றன. அவை இந்துஸ்தானி இசை, கர்நாடக இசை, தமிழ், செவ்வியல் இசை, நாட்டுப்புற இசை, லாவணி இசை மற்றும் கஜல் இசை ஆகும். இந்த இசை வடிவங்களில் சேர்க்கப்பட்ட ஏராளமான பாடல்கள் பல மொழிகளிலும் காண கிடைக்கின்றன. அப்போ இசையும் நடனம் வந்து ஒன்றோடு இணைஞ்சதுங்க. இந்தியாவில் பல்வேறு வகையான இசை வடிவங்கள் பின்பற்றப்படுது. அவை இந்துஸ்தானி இசை, கர்நாடகா, தமிழ், செவ்வியல் இசை, நாட்டுப்புற இசை, லாவணி இசை, கஜல் இசை, இதெல்லாமே இசையோட வடிவங்கள். இந்த இசை வடிவங்கள் சேர்க்கப்பட்ட ஏராளமான பாடல்கள் வந்து பல மொழிகளிலும் வந்து காண கிடைக்குதுங்க. செயல்பாடு. இந்தியாவில் நிலவும் பன்முகத்தன்மை குறித்து கற்றறிந்துள்ளீர்கள். கீழ்காணும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள இரு மாநிலங்களையும் ஒப்பிட்டு எழுதுக. மாணவர் 6ஆம் வகுப்பு மாணவர்கள் நீங்கள் இதெல்லாம் எழுதணும். நடனம், பயிர்கள், உணவு, மொழி, கட்டடக்கலை. தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசத்துக்கு நீங்கள் தான் கண்டுபிடிச்சி எழுதணும் இந்த 5. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேற்றுமையில் ஒற்றுமை. இந்தியா பன்முகத்தன்மை நிறைந்த நாடாக இருப்பினும் நாட்டுப்பற்று என்ற உணர்வால் நாம் அனைவரும் ஒன்றுபட்டுள்ளோம். நம் நாட்டின் சின்னங்களான தேசிய கொடி, தேசிய கீதம் ஆகியவை நமது தாய் நாட்டையும் அதற்காக நாம் ஒன்றுபட்டிருக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் நமக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றன. சுதந்திர தினம், குடியரசு தினம், காந்தி ஜெயந்தி போன்ற நாட்கள் தேசிய விழாக்களாக நம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகின்றன. இவையே நாம் அனைவரும் ஒரே நாட்டினர் என்ற உணர்வையும் நம் நாட்டு பற்றினையும் உயிர்ப்பிக்க செய்து கொண்டிருக்கின்றன. இந்தியா வந்து பன்முகத்தன்மை நிறைந்த நாடாக இருந்தாலுமே நாட்டுப்பற்றுங்கிற உணர்வால் நாம் அனைவரும் ஒன்றுபட்டுள்ளோம். நம் நாட்டின் சின்னங்கள், தேசிய கொடி, தேசிய கீதம்லாம் நமது தாய் நாட்டையும் அதற்காக நாம் ஒன்றுபட்டிருக்க வேண்டியது நாம் முக்கியத்துவத்தை நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்குதுங்க. சுதந்திர தினம், குடியரசு தினம், காந்தி ஜெயந்தி போன்ற நாட்கள்லாம் தேசிய விழாக்களாக நாம் கொண்டாடிட்டு வரோம். இவையே நாம் அனைவரும் ஒரே நாட்டினர் என்ற உணர்வையும் நம் நாட்டு பற்றியும் உயிர்ப்பிக்க செய்து கொண்டிருக்குது. இந்தியா ஒரு பன்முக பண்பாட்டு சமுதாயத்தை கொண்டுள்ளது. இந்தியாவின் பொதுவான நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள், பண்பாட்டு மையங்கள் போன்றவற்றின் வாயிலாக நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற உணர்வால் ஒரே தேசத்தில் ஒன்றுபட்டுள்ளோம். நமது விடுதலை போராட்டங்களும் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் இந்தியாவின் ஒற்றுமைக்கு சான்றாக திகழ்கின்றன. இந்தியா வந்து ஒரு பன்முக பண்பாட்டு சமுதாயத்தை கொண்டு இருக்குது. இந்தியாவின் பொதுவான நம்பிக்கைகளும், பழக்க வழக்கங்களும், பண்பாட்டு மையங்களும் போன்றவற்றின் வாயிலாக நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற உணர்வால் எல்லாமே நம் இந்தியர்களோட உணர்வாக வெளிப்படுத்துறதா தான் இருக்குதுங்க. பொதுவான நம்பிக்கை, பழக்க வழக்கம், பண்பாட்டு மையங்கள், ஒரே தேசத்தால் ஒன்றுபட்டு இருக்கிறோம். நமது விடுதலை போராட்டங்களும் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் இந்தியாவின் ஒற்றுமைக்கு சான்றாக திகழும். தமிழ்நாடு பரதநாட்டியம், கேரளா கதகளி. தமிழ்நாட்டுக்கு புகழ்பெற்றது வந்து பரதநாட்டியங்க. கேரளாவில் புகழ்பெற்ற நடனம் கதகளி. கர்நாடகாவில் புகழ்பெற்ற நடனம் வந்து யக்ஷகானம். ஆந்திர பிரதேசில் புகழ்பெற்ற நடனம் குச்சிப்புடி. ஒடிசாவில் ஒடிஷி. இதெல்லாம் 1 மார்க் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. வட இந்தியாவில் கதக்கு. அஸ்ஸாமில் சத்ரியா. மணிப்பூரில் மணிப்புரி. இதெல்லாமே புகழ்பெற்ற நடனங்கள். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு புகழ்பெற்ற நடனம் இருக்குது. இது நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது 1 மார்க் வரக்கு சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா இந்திய நாட்டுப்புற நடனங்கள்? மாநிலம் தமிழ்நாடு. இந்திய நாட்டுப்புற நடனங்கள் என்னென்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் என்னென்ன புகழ்பெற்ற நடனம்னு பார்க்கலாம். கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். தமிழ்நாட்டில் நிறைய நடனங்கள் இருக்குங்க.
அதில் கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம் இதெல்லாம் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கேரளாவில் தெய்யம் மோகினி ஆட்டம். கேரளாவில் வந்து தெய்யம் மோகினி ஆட்டம் வந்து புகழ்பெற்ற நடனங்களாக இருக்குது. பஞ்சாபில் பங்க்ரா. ஜம்மு மற்றும் காஷ்மீரில் தும்ஹல். குஜராத்தில் வந்துங்க, குஜராத்தில் கார்பா தாண்டியா. குஜராத்தில் வந்து 2 நடனங்கள் இருக்குது. ஒன்று கார்பா, இன்னொன்று தாண்டியா. ராஜஸ்தானில் கம்பேலியா கூமர். உத்தரப்பிரதேசத்தில் ராசலீலா சோலியா. ஆசாமில் பிஹு. இது கூட 1 மார்க்லாம் வரும்னு நினைக்கிறேன். நாட்டுப்புற நடனங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியுமா இன்னொன்று? இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது. இச்சொற்றொடரானது நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. அப்போ இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குதுன்னு சொன்னவர் யாருன்னா ஜவஹர்லால் நேருங்க. அவர் வந்து அவரோட டிஸ்கவரி ஆஃப் இந்தியாங்கிற நூலில் வந்து அவர் அதை எழுதியிருக்கிறாரு. சரிங்க, அந்த லெசனோட மீள் பார்வை பார்க்க போகிறப்போ, இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு. பன்முகத்தன்மை என்பது ஒருவரிடமிருந்து ஒருவர் மாறுபட்டு இருப்பதாகும். அப்போ இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு பார்த்தோம். பன்முகத்தன்மை என்பது வந்துங்க ஒருவரிடமிருந்து ஒருவர் வந்து மாறுபட்டு இருக்கிறது தான் பன்முகத்தன்மை. நில அமைப்பும் காலநிலையும் பன்முகத்தன்மையின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நில அமைப்பும் காலநிலையும் தான் பன்முகத்தன்மையின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துது. ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை அதன் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கிறது. ஒரு பகுதியோட பொருளாதார நடவடிக்கைகள் வந்துங்க அதோட நிலவியல் கூறும் காலநிலை தான் பெரிதும் தீர்மானிக்குது. நில அமைப்புகளில் காணப்படும் பன்முகத்தன்மை அங்குள்ள தாவரங்கள் மற்றும் உயிரினங்களின் தோற்றத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நில அமைப்புகளில் காணப்படும் பன்முகத்தன்மை வந்து அங்குள்ள தாவரங்கள் மற்றும் உயிரினங்கள் தோற்றத்தில் வந்து பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க. இந்தியாவில் மொழி, மதம், சமூகம் மற்றும் பண்பாடுகளில் பன்முகத்தன்மை பரந்து காணப்படுகிறது. இந்தியாவில் வந்து பன்முகத்தன்மை பரந்து காணப்படுகிறதுனா மொழி, மதத்தில், சமூகம் மற்றும் பண்பாடு எல்லாத்துலேயும் பன்முகத்தன்மை பரந்து காணப்படுதுங்க. ஒரு கண்டத்துக்குரிய அனைத்து காலநிலை கூறுகளும் கொண்டிருப்பதால் இந்தியா ஒரு துணை கண்டமாகும். அப்போ ஒரு கண்டத்துக்குரிய அனைத்து காலநிலை கூறுகளும் நம்ம இந்தியா பெற்றிருக்கனால இந்தியா ஒரு துணை கண்டம். இந்தியாவின் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. அப்போ இந்தியா மேலே பார்த்தலங்க 122 முக்கிய மொழியும் 1599 பிற மொழிகளையும் கொண்டிருக்கிறது நமது இந்தியா. 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் நடைமுறைகள் மற்றும் பழக்க வழக்கங்களை பண்பாடு எனும் சொல் குறிப்பிடுகிறது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட நடைமுறைகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் வந்து பண்பாடுங்கிற சொல்ல குறிப்பிடுது. இந்தியாவின் செவ்வியல் மற்றும் நாட்டுப்புற நடனங்கள் நமது வளமான பண்பாட்டு பன்முகத்தன்மையை பறைசாற்றுகின்றன. இந்தியாவிலோட செவ்வியல், நாட்டுப்புற நடனங்கள் வந்து நமது வளமான பண்பாட்டு பன்முகத்தன்மையை பறைசாற்றுதுங்க. இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என வரலாற்றாசிரியர் V.A. ஸ்மித் அவர்கள் கூறியுள்ளார். அப்போ இந்தியா வந்து பல்வேறு இன மக்கள் காணப்படுறதுனால இந்தியாவை வந்து இனங்களின் அருங்காட்சியகம் சொன்னவர் யாருனாங்க வரலாற்றாசிரியர் V.A. ஸ்மித். இது வந்து 1 மார்க் வருங்க. V.A. ஸ்மித் என்ன சொன்னார்னா இனங்களின் அருங்காட்சியகம் இந்தியாவை சொன்னவர் யாருன்னா வரலாற்றாசிரியர் V.A. ஸ்மித். எப்படி கேட்டாலும் உங்களுக்கு தெரியணும். அது மாதிரி 1 மார்க் படிச்சு